ஏன் அரசு வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தீங்க? வேற எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்னா, காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் துட்டு அப்படிங்கறனாலயா, அரசாங்க வேலையில ஒரு நாள் சேர்ந்துட்டா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க சார் அப்படிங்கறனாலயா, மார்க்கெட் வேல்யூ ஏறுங்கறனாலயா, நிறைய வரதட்சணை வருங்கறனாலயா, நாம வரதட்சணை கம்மியா கொடுக்க வேண்டி இருக்குங்கறனாலயா, எதனால இந்த அரசு வேலை? அரசு வேலை என்பது நண்பர்களே அடுத்தவருக்கானதல்ல, உங்களுக்கானது. அந்த வேலையை நாம எடுக்கும் போது கையில அது நீங்க விஏஓல இருந்து ஐஏஎஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதனால தான் இத ஜாப்னு சொல்ல மாட்டான், சர்வீஸ்னு சொல்றான். உனக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாப் கமிஷன் இல்ல, யூபிஎஸ்சி எல்லாமே சர்வீஸ்னு சேர்த்தான். முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்சஸ்ல இருக்கிற ராணுவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சர்வீஸ்ல இருக்காருமா. முன்னாடி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வீஸ்ல இருக்காருன்னா ராணுவத்தில் இருக்க மட்டும் தான். அப்புறம் உடனே எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது இதுதான், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். சர்வீஸ் இது வேலை இல்ல, வாங்குற சம்பளம் இல்ல. தலைமை தேர்தல் ஆணையர் 90,000 ரூபாய் சம்பளம். தலைமை தேர்தல் ஆணையர் நல்ல சம்பளமா? நல்ல சம்பளமா? திருச்சிக்கு உங்களுக்கு ஓபனிக்கு நல்ல சம்பளம். டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறவருக்கு ஒண்ணுமே இல்லை. நான் பேட்டி எடுத்து போன போது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டேன், எவ்வளவு சம்பளம்? அது வெளியே கேட்காத, உன்னோட கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா ஆள் அம்பு சேனை, வீடு வாசல் காரு எல்லாமே இருக்கும், பிளைட் எல்லாமே வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும், அவ்வளவுதான். சம்பளம் ரொம்ப கம்மி. சம்பளத்துக்காக இல்ல, அவர்கள் அத்தனை பேர் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு பிரைவேட்டுக்கு போனாங்கன்னா கோடிகள் அள்ளலாம், பார்ட்னர்ஷிப் எல்லாம், ஷேர் வாங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு 50,000 சம்பளம் 30,000 சம்பளம் பரவாயில்ல, என்னுடைய நாட்டுக்கு நான் பங்களிக்கிற ஒரு சிறிய முயற்சிக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நான் நிற்பேன் அப்படின்னு. அரசு வேலை கிடைச்ச உடனே, அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வழி என்ன நான் சொல்ல வரல, அது நண்பர் சொல்வாரு, அது நீங்க வாங்கிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க அரசு வேலைக்கு போயிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அரசு வேலைக்கு போன பிறகு என்ன செய்யணுங்கிற மட்டுமே நான் சொல்ல, அரசு வேலைக்கு போறதுக்கு என்ன செய்யணுங்கிற நான் சொல்ல வரல, அரசு வேலைக்கு போன பிறகு என்ன செய்யணும் நான் சொல்ல வரேன். என் பிள்ளைகளை ஒரு நாளும் தயவு செய்து லஞ்சம் வாங்கிறாதீங்க. உங்க காலை பிடிச்சு நான் கெஞ்சிக்கிறேன், தயவு செய்து நான் பர்சனலா பாண்டே உங்களுடைய ஒவ்வொரு காலையும் பிடிச்சிக்கிறேன். லஞ்சம் 10 பைசா வாங்கிறாது, பிச்சை வாங்குறதுக்கு சமம். பிச்சை வாங்குறதுக்கு சமம். ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு காசு வாங்கின அதை விட அவமானம் வேற எதுவுமே கிடையாது. உன் தொழிலை, உன் நாட்டை, உன் கற்பை விற்கிறாய் என்று பொருள். காசு வாங்குற மாதிரி கேவலம் வேற எதுவுமே கிடையாது. சம்பளம் வாங்கு, சம்பளம் பத்தலையா வேலையை விடு, வேலையை விட்டு வேற வேலைக்கு போ, பிரைவேட்டுக்கு போ, ராஜா மாதிரி வாழ். என்ன குறை? கம்பீரமா போய் நில்லு. இன்னைக்கு காலம் எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா நண்பர்களே? அவர் நல்ல ஆபீசர்னு என்கிட்ட ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. ரொம்ப சூப்பர் சார், வணக்கம் பண்ண, வாங்கின காசுக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு. நாங்க நல்ல ஆபீசர் எப்படி ஆயிப்போச்சு பாத்தியா? காசு வாங்க மாட்டாருங்கிற ஆபீசர் கோமாளி, காசு வாங்க மாட்டாருங்கிற ஆபீசர் இல்ல கோமாளி. அவ ஏமாளி சார், ஐயோ பொழைக்க தெரியாத மனுஷன் சார் அவர் அப்படின்னு. காசு வாங்கிட்டு செய்யாம போறவன் மோசமானவன், காசு வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குறவன் நாணயஸ்தன், உத்தமன். என்ன அநியாயம் பார் சொல்ற. அடுத்த தலைமுறைக்கு வர்ற பிள்ளைக, நான் காசு வாங்க மாட்டேன், காசு வாங்குறதுக்கு நான் துணை போக மாட்டேன், தயவு செய்து முடிவெடுங்க. உங்க மனசுக்குள்ள அந்த முடிவெடுங்க. நான் 10 பைசா வாங்க மாட்டேன், வாங்கினா நான் செத்து போயிரு நினைச்சுங்க. நடை பிணம் போல நண்பர்களே, நீங்க வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு இடத்துல ஒரு அதிகாரி, நான் திரும்ப சொல்ல, நீ அதிகாரியா உட்கார்ந்துருக்கன்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நீ அதிகாரி ஆக போறியான்னு பேச, அதிகாரியா உட்கார்ந்துருக்க. நீ பிரைவேட்டுக்கு போ, கவர்மெண்ட்டுக்கு போ, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, குரூப் 1 விஏஓக்கு போ, குரூப் 4 போ, விஏஓ போ, அட்லீஸ்ட் பாரு. நீ எங்கேயா உட்கார்ந்தா ஒரு கையெழுத்து போடுற இடத்துல நீ நிப்ப. நீ கையெழுத்து போட்டா அந்த காகிதம் அடுத்த இடத்துல வரும். நீ நகர்த்துவது காகிதம் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நீ கையெழுத்து போட்டாதான் அவன் என்ன ஜாதின்னு உறுதியாகும். நீ கையெழுத்து போட்டாதான் அவங்க அப்பா யாருன்னு உறுதியாகும். நண்பர்களே, பர்த் சர்டிபிகேட்ல டெத் சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறதுக்கு வந்து அப்பா யாரு அம்மா யாரு நீ கையெழுத்து போடணும். ராஜா, உன் கையெழுத்துக்கு எவ்வளவு வேல்யூ பாரு. எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா சொல்லணும், நீ சொல்லுவ, நீ கையெழுத்து போடுவ. இவன் இன்ன ஜாதி, இவனுடைய வருமானம் இவ்வளவு, இவனுடைய தாய் இவள், இவனுடைய தகப்பன் இவன், நீ கையெழுத்து போடணும். உன் கையெழுத்துக்கு எவ்வளவு வேல்யூ இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு பாரு. அரசு அதிகாரி, அரசு அலுவலர் கொடுத்து உன்னை உட்கார வச்சிரு.
அங்க போய் காசு கேட்டேன்னு வச்சுக்குவேன், மதிக்க மாட்டான். கௌரவம் முக்கியம் இல்லையா? இப்ப விஜயாலயன் வந்து நடந்து போறாரு, இப்படி இப்படி போறாருல, அந்த கம்பீரம் தானே, அந்த கம்பீரம் நமக்கு வேண்டாமா? கொஞ்சம் மேல செலவாகும், நல்லவா இருக்கும். ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்? ஜெயிலுக்கு போறதுக்காக வாழ்றோம். அந்த பெண் முக்காடு போட்டு ஜெயிலுக்கு போறா. நாங்கெல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் போட்டு வச்சுருவோம். நான் வந்து இருந்த 2 நிறுவனங்களுமே காசு வாங்கின அதிகாரிகளை பயங்கரமா ஹைலைட் பண்ணி போட்டுருவோம். அவன் மூஞ்ச போட்டு விட்டு காசு வாங்கினாரு, விஏஓ கைது, அவர் கைது, இவர் கைதுன்னு பாரி மாதிரி போட்டு தாளிச்சு விட்டு. நம்மளால பெரிய ஆளுகள் தான் போட முடியாது, சரி அவங்களே போடுமே அப்படின்ட்டு. அந்த குடும்பம் என்ன பாடுபடும் யோசி. என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய தகப்பன், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய அப்பா காசு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனார்னா அந்த பிள்ளையோட பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைய பத்தி என்ன பேசுவாங்கன்னு யோசி. காசு வாங்கணுமான்னு யோசி. உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு நீ கௌரவத்தை சேர்க்க போறியா, காசை சேர்க்க போறியா வச்சுக்க. காசு வச்சுக்கிட்டே இரு. போகும்போது 10 பைசா எடுத்துட்டு போக முடியாது. தாஜ்மஹாலை கட்டிட்டு அவனா பார்த்தான், அடுத்து வந்தான் பார்த்தான். என்ன செய்ய போறோம் காசை வச்சுக்கிட்டு? அது இல்ல, கௌரவமான கம்பீரமான வருமானம் நம்முடைய பெருமிதம். ஒரு நாள் காசு வாங்கிடக்கூடாது. அதுதான் அரசு ஊழியருடைய அடிப்படை தகுதியா இருக்கும். என்னளவுல நான் வந்து என்னுடைய பிள்ளை ஒருத்தன் இங்க பக்கத்து மாவட்டத்தில் நம்முடைய அருமை தம்பி விஏஓவா சேர்ந்திருக்கிறான். நான் இதை நிறைய சொல்லுவேன் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போறான், காசு வாங்கக்கூடாது நான் வந்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். அவன் கதறான், ஏன்னா வாங்காத ஆனா கையெழுத்து போடுன்னு சொல்லி சொல்றாங்கண்ணே, நீ காசு வாங்க மாட்டான்னு ஓரமா போ அப்படின்ட்டாங்கண்ணே. மேலதிகாரி ஒத்துழைக்க மாட்டாரு. அரசு ஊழியர்கள் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஓய்வூதியம் கேட்கிறான், முதியோருக்கான ஓய்வூதியம் கேட்கிறான். அரசு யாருக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் பெரிய வரையறை இருக்கு. அப்பா அம்மாவால கைவிடப்பட்டவர்கள், வளர்க்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க, தானே சொந்த காலில் நிக்க வேண்டியவங்க, அவங்களுக்கு வந்து அரசு வந்து முதியோர் ஓய்வூதிய தொகை OAP சொல்லுவாங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. இவன் அரசு ஊழியர், இவங்க அம்மாவுக்கு வந்து கேட்கிறான், அதை கையெழுத்து போட சொல்லி நம்மால மிரட்டுறான். என் பையன் எனக்கு போன் பண்ணி என்ன செய்ய மிரட்டுறான், என்னை அடிச்சுறேன்றான், என்னை கொன்றுன்றான், என்ன செய்யறேன்றான். நான் யோசிச்சுட்டு பதில் சொல்லடா தம்பி, 2 நாளா போன் எடுக்கல, எனக்கு பதில் தெரியல. நான் யோசிச்சிருக்கேன், இப்ப என்ன செய்யறது இவனுக்கு? காசு வாங்கிடா தம்பி நான் சொல்லவா? நான் காலம் பூரா சொன்னது வந்து பெரிய அநியாயமா போயிருமே. காசு வாங்காம முடியலனே, காசு வாங்க கூட நினைக்கிறேன், அடிக்க வர்றாங்கன்றான். அப்ப இன்னைக்கு காலைல ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. தப்பு செய்ய வேண்டாம், தப்பு செய்யக்கூடாது, கொஞ்சம் டெக்னிக்கலா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். இந்த கேஸ் நான் சொல்றேன். மகன் அரசு ஊழியர், அம்மாவுக்கு ஓய்வூதிய தொகை கேட்கிறான். நாம கொடுக்க முடியாது சட்டப்படி, சட்டத்தை மீறணும், அதை மீறதுக்கு மனசாட்சி ஒத்துக்கல, மீறக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். சிம்பிளா ஒரு விஷயம் செய்ய நான் சொன்னேன். ரேஷன் கார்டை 2ஆ உடைச்சிருங்க, அந்த அம்மாவுக்கு தனி ரேஷன் கார்டை ஆக்கி, அந்த அம்மா ரேஷன் கார்டு படி அனாதை ஆகட்டும், நீ உன்னை பெற்றதுக்கு அந்த அம்மாவுக்கு தனி ரேஷன் கார்டு போட்டு தொலைச்சிரு. அப்படி தனி ரேஷன் கார்டோட வா, அந்த ரேஷன் கார்டுல அம்மா பேர் மட்டும்தான் இருக்கும், அது தனி குடும்பமா ஆயிரும். அப்ப நான் கையெழுத்து போட்டு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் தரஞ்சிச்சு. உன் குடும்பத்துல அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் பிள்ளைன்னு ஒன்னு அதிகாரப்பூர்வமா இருக்கிற கொடுக்க மாட்டேன். நீ வந்து எப்ப ஓல்ட் ஏஜ் பென்ஷன், முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வு தொகை உன் அம்மாவுக்கு கேட்டியோ அன்னைக்கு உங்க அம்மா அனாதைக்கிட்ட. டூ லைக் திஸ், ரேஷன் கார்டை உடைச்சிட்டு வர சொல்லி கையெழுத்து போட சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. இதுதான் நம்ம வந்து இருக்கிறதுக்குள்ள யோசிக்கிற ஒரு வழி. அவனுக்காவது உறுத்தட்டும், அவன் உறுத்தாம கொண்டு வந்துட்டான், நீ உறுத்தாம கையெழுத்து போட்டு. ஏன் அவங்க உனக்குள்ள டெக்னிக்கலி யூ ஆர் ரைட். டெக்னிக்கலி உன் கையில வந்து ஒரு ரேஷன் கார்டு இருக்கு, அந்த ரேஷன் கார்டுல ஒரே ஒரு பேர் இருக்கு, அந்த அம்மாக்கு வேற வருமானம் இல்ல, நீ கையெழுத்து போட்டு. இவ்வளவுதான். சோ எப்படியாவது யோசிச்சு உன் நேர்மையை கைவிடாமல் இருந்தால் உனக்கான கௌரவம் கூடிக்கொண்டே போகும். பொன்மாணிக்கவேல்னு ஒரு அதிகாரி, தோணுதுல்ல, 23ஆம் புலிகேசி மாதிரி மீசி வச்சிருப்பாருங்க அண்ணே. ஆச்சரியமான மனிதர், பெரிய ஆன்மீகவாதி, சாமி அவ்வளவு நம்புவாரு, அவ்வளவு கும்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. 24 கோயிலா போவாரு. ஆண்டே பாருங்க, அவர் கோயிலே விளைய வச்சிட்டான். பூரா கடத்தின சிலையை பூரா கொண்டு வரணும். 80 வருஷம் முன்னாடி கடத்தினதுன்றாங்க. 80 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியல. பெரிய ஆச்சரியம் பாருங்க. அறநிலையத்துறை வந்து இந்த கோயில்களுக்கு பூரா பாதுகாப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் பாதுகாப்பு. அது அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தனி. அவங்க வந்து நிர்வாகத்தை பார்க்கிறேன்னு கிளம்புறாங்க. கோயில்ல சிலை காணாம போனதை பார்க்கல. வந்தனே சொல்றான், நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே போயிருச்சான்றான். அக்கௌண்ட்ல அந்த சிலை இருக்குது, சிலை காணாம போச்சுன்னு ஒரு FIR கூட கொடுக்காம அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் சரி ஓகே, காசு அடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க, ஓகே. டெய்லி பூஜை பண்றிய பூசாரி, பட்டர், குருக்கள்
உனக்கு தெரியலையா அந்த சாமி காணாம போச்சுன்னு? நீ கொடுக்க வேண்டாமா ஒரு கம்ப்ளைண்ட்? நேர்மை எவ்வளவு வீணா போச்சு பாருங்க, எவ்வளவு கீழே வீழ்ச்சி அடைஞ்சிச்சு பாருங்க. சாமி சிலையை காணும் அப்படின்றான், சாமி விட்டுருங்கன்றான், ஓகேன்ட்டாங்க. அப்ப நீ நம்பல அந்த சாமியை, நான் சாமி சாமி நம்பிட்டு இருக்கிறேன். அத சாமின்னு நம்புறனால, அந்த சாமி பக்கத்தில் இருக்கிறனால உன்னே சாமி சாமின்னு கூப்பிடுறேன். பட்டற பூசாரி குருக்கள் பூரா நம்ம சாமி தானே சொல்றோம். அந்த சாமி கூட இருக்கனால நீ சாமின்ற. நான் கேட்கிறேன், அந்த அருமை பூசாரிகளுக்கு, பட்டர்களுக்கு, குருக்களுக்கு, நீ அனுதினமும் கொண்டாடி கொண்டிருக்க, கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய, தொழுது கொண்டிருக்கக்கூடிய, தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சாமி காணாம உனக்கு தெரியலையா? முதல்ல உனக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். அது காணாம போச்சு, நீ வெளியே வந்து சொல்லிருக்க வேண்டாமா? ஒரு சமரசத்துக்கு நீங்கள் தயாராகும் போது, காம்ப்ரமைஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபெயிலியர் நண்பர்களே. ஒரு சமரசத்துக்கு நீங்கள் தயாராகும் போது நீங்கள் தோல்வியை தழுவீர்கள் என்று அர்த்தம். அதுல 2 பேர் உள்ள போனா தெரிஞ்சிடும். அறநிலையத்துறை கரெக்டா வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. பங்காளியை காட்டு, என்னைய மட்டும் பிடிக்கிறியா அவனையும் பிடின்னு வந்துட்டாங்க. ஐ வெல்கம் இட், நான் வரவேற்கிறேன். அப்படித்தான் போகணும். கூட்டுக்காரன் யாரா இருந்தானே, அது ஐயரா இருந்தானே, அறநிலையத்துறை யார் இருந்தானே, சாமியை காணாம போச்சு, சிலையை காணாம போச்சுன்னு நான் போய் பார்க்கணுமா? அதுக்கு ஒரு பொன்மாணிக்கல் வரணுமா? உனக்கு டெய்லி கும்பிட்டு தெரியலையா? சாவி வச்சிருக்க அது யாருக்கு தெரியலையா? எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப பொன்மாணிக்கல் வர்றாரு, விரட்டி விரட்டி துரத்தி 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 தூக்குறாரு. குஜராத்ல இருந்து வருது, ஆஸ்திரேலியால இருந்து வந்து, லண்டன்ல இருந்து வருது, எங்கெங்கிருந்தோ வருது. ராஜராஜ சோழன் கடல் கடந்து அரசியல் நடத்தி அரசு நடத்த ராஜராஜ சோழனை போய் எங்க அண்ணன் கூட்டு வர்றாரு. என்ன அநியாயம் பாருங்க. ராஜராஜ சோழனுக்கு அந்த கொடுமையை பாருங்க. அவர் வீட்டம்மாவோட சேர்ந்து காணும், லோகமாவதையும் சேர்த்து தூக்கி போயிட்டாங்க. அதை போய் கடைசியில் மீட்டு வர வேண்டிய நிலைமை. அவர் நேர்மையான அதிகாரி இல்லைன்னு அரசியல்வாதிகள் சொல்றாங்க பாருங்க. சரின்ற சரின்ற யார் யாருக்கு யாரு உறுத்துதோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லை. திரு பொன்மாணிக்கவேலுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததை நான் ஏற்கல, அது எனக்கு ஏற்புடையதல்ல. பொன்மாணிக்கவேல் அவர்கள் நேர்மையான, மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த, தரமான அதிகாரிகள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்தை இல்லை, யாருமே செகண்ட் தாட்டே சொல்ல முடியாது. ஆனா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா அவர் ரிட்டையர் ஆக விடணும். அப்ப என்ன ஆகுது, அவர் சிறந்த அதிகாரி என்பது போய் அவர் மட்டுமே சிறந்த அதிகாரி போய் நின்று, அது இருக்கிற அதிகாரிக்கு அவமானமா போயிரு. நான் சொல்ல போறீங்களா? அப்ப அடுத்த அதிகாரி வாய்ப்பு, நீ எப்படி நாளைக்கு போய் சில இடத்துல திருப்பி போவ? உனக்கு முன்னாடி இருக்கிறது அங்கேயே உட்கார்ந்துருந்தா, பெஞ்சை நகர்த்தாம இருந்தா நீ எப்படி அடுத்ததுக்கு போவ? அப்ப அடுத்ததுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் இயற்கை நீதி. பொன்மாணிக்கவேல் அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சாரு, பிரமாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது தொய்வு அடையலான மறுக்கல. நாட்டிலே சிறந்த அதிகாரி பொன்மாணிக்கவேல் தான், நாட்டிலே சிறந்த அதிகாரி சகாயம் தான். அவங்கள்ட்ட அதிகாரியே கிடையாதுன்னு சொல்லி சொன்னா இருக்கிற அதிகாரி பூரா அவங்க. இந்த பொன்மாணிக்கவேலுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் அவர் பொன்மாணிக்கவேல் ஆனாரு. அவர் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதுல்ல. அவர் உளவுத்துறையில் இருந்தவர், தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல எஸ்பியா இருந்தாரு, டிஜி இருந்தாரு, ரேஞ்ச் ஐஜியா இருந்தாரு, நிறைய பண்ணியிருக்கிறாரு. அப்ப நமக்கு தெரியல, சிலை கடத்தல் தடுப்பு போகும்போது தான் நமக்கு புயல் போல வேலை பார்க்கற கவனிக்கிறோம். அப்ப அந்த வாய்ப்பு இன்னொருத்தர் கொடு, இன்னொரு மாணிக்க வரலாம், இன்னொரு வேல் வரலாம், இன்னும் பொண்ணு வரலாம், வரலாம்ல. அதுதான் நான் நினைக்கிறது. உயர் நீதிமன்றம் ஒரு பெரிய அதிகாரி அங்கீகரிச்சிருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஃபைன், ரிட்டையர்ட் ஆயிட்டார்ல. ரிட்டையர்ட் ஆன அதிகாரி பூரா உட்கார வச்சிருந்தா நாமெல்லாம் என்னைக்குப்பா வேலைக்கு போறது? இன்னும் மேல இருக்கிற பூரா கிளீன் பண்ணல, அண்ணன் என்னைக்கு காலியாரும், நம்ம என்னைக்கு போறது? அது அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். ஓய்வுனா ஓய்வு கொடுத்துடணும். அதுல ஓய்வு பெற விருப்பம் இல்லை. அரசியல்வாதி அப்போ கடைசி வரைக்கும் நீ முதலமைச்சராக உட்காந்துருக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போறதில்லை. நீ மட்டும் அமைச்சராக உட்காந்துருக்கோம். அரசியல்வாதி யாரு? நீ கவுன்சிலர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் உனக்கு எப்ப மக்கள் வாக்களிச்சா போயிட்டு. அதிகாரின கணக்குல கரெக்டா இருக்கணும். அப்ப ஓய்வு பெறும்போது ஓய்வு பெற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் மாறுறேன். ஆனா அவர் பண்ணியிருக்கக்கூடிய பணி, திரு பொன்மாணிக்கவேல் மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணவே முடியாது. நீதிமன்றம் ஏன் அவர் கண்ணை மூடிட்டு நம்புது அப்படின்னா, அவர் அவ்வளவு டேட்டா எடுத்து வச்சிருக்கிறார். அமெரிக்கா கடிதம் எழுதுறாரு, லண்டனுக்கு கடிதம் எழுதுறாரு, ஆஸ்திரேலியா கடிதம் எழுதுறாரு, கனடா கடிதம் எழுதுறாரு, சிங்கப்பூர், மலேசியா, பல நாடுகளுக்கு எழுதுறாரு. பூரா அவன் வெறும் பேப்பர்லயே கொண்டு கொடுத்துட்டான். வெறும் பேப்பர் ஒர்க், ஒன்னும் பெரிய துப்பாக்கி தூக்கிட்டுலாம் போல. அவ்வளவு ஆச்சரியமான ஹோம் ஒர்க். ஓன்ட்ட சிலையே கிடையாது, ஏன்ட்ட சிலை இருந்த சிலையை காணும், தேலியாது. இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம், இத்தனை வருஷம் இங்க வந்துச்சு, ஓண்டப்பதான் வந்துச்சு, ஓண்ட எப்படி வரும்? இது எங்க ஊர் சிலை, தெளிவா எடுத்து வைக்கிற, வேற வழியே இல்ல, சர்வதேச கோர்ட்டுக்கு போயிடும், ஒழுங்கா கொடுத்துனா கொண்டு கொடுத்துறான். ஆச்சரியமான ஹோம்ஒர்க், ஆச்சரியமான ஹோம்ஒர்க். ஒரு அதிகாரி எப்படி பேப்பர் ஒர்க் பண்ணணும்? அவர் நியாயவானா? பொன்மாணிக்கவேல் பெரிய நியாயவானான்னு கேட்கிற யாருமே என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல. முதல்ல சொல்லணும்ல, நீ ஒழுக்கமா அப்படின்னு கேட்டா என்ன ஒழுக்கம் கேட்டது காட்டினான்னு சொல்லணும்ல. அதை யாராலையும் சொல்ல முடியல. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற அதிகாரியா நிக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய கம்பீரம் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை கொண்டது இந்த தேசம். ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை காலங்காலமா பார்த்துட்டு. ஆனா நம்ம சில பேரை சொன்னா தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது.
ஒரு காந்தி, ஒரு காமராஜ், ஒரு கக்கன், ஒரு கலாம், அவங்க வந்து எவ்வளவு பெரிய பதவியில இருந்த போது கூட எவ்வளவு எளிமையா இருந்து எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம இருந்தாங்க. இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட வீட்டுக்கு 10 நிமிஷம் எடுத்துட்டு போவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொண்ட இல்லம். ஒத்த ஆளு தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவ்வளவு எளிமையா, அவ்வளவு ஒத்த ஆளு. அவருடைய அண்ணன் இங்க இருக்கிறார் ராமேஸ்வரத்துல. அவர் அண்ணனை ஒரு நாள் கூட்டு போய் டூர் காட்டிட்டு இதுதான் பாத்தியா ராஷ்டிரபதி பவன் அப்படியே கிளம்பிட்டாரு. நம்ம எல்லாம் ராஷ்டிரபதி ஆனா என்ன செய்வோம்? நம்ம சித்தப்பே கிளம்பி வந்துரு, என்ன அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க, கமான் கமான் அப்படின்னு பூரா தூக்கிட்டு போயிட மாட்டோமா? அவர் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரை கூட சேர்க்கல, ஒரு ஆளை கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியும் அதே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதமர் இல்லத்துல அவரை தவிர வேற யாருமே இல்லை. அவருடைய குடும்பம் குஜராத்ல இருக்குது. அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி, அவருடைய தாய் எல்லாருமே குஜராத்ல இருக்கிறாங்க. அவரும் அதே போல எல்லாரையும் கூட்டு வந்தார். இதுதான் பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்க வீடு. பாத்தியா, சுத்தி பாத்தியா, நல்லா இருக்கா, அப்படியே கிளம்பி போயிரு. அதனால தான் இவர்களால எல்லாரையும் எதிர்கொள்ள முடியுது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நீ என்கிட்ட சொல்றதுக்கு, விரல் நீட்டி சொல்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டு வேணும்ல. குற்றச்சாட்டு இல்ல, நெஞ்ச நிமித்திட்டு போவேன், அப்படிதான் கேட்பேன். அந்த நெஞ்சழுத்தம், அந்த திமிர், அந்த ஞானம், அந்த தெளிவு, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். திமிர்னு ஞான செருக்குன்னா, திமிரு செருக்கு ரெண்டும் மோசமான வார்த்தை. அதுக்கு நடுவில் ஞானம்னு ஒரு வார்த்தையை போட்டான். ஞானம் இருந்தா திமிரும் செருக்கும் பேசாம இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஞான செருக்கு வைரமுத்துக்கு பாருங்க, வைரமுத்து பாருங்க, அப்படி நினைப்பாரு. என்ன சொல்லுங்க பாண்டே, நல்லா இருக்கீங்களா அப்படிப்பாரு. நல்லா இருக்கேனே. அந்த அந்த பாடி லாங்குவேஜ்லயே அப்படி நிற்கும். அது திமிர் செருக்கு இரண்டும் கொண்ட ஞானம். இளையராஜா பாருங்க, அது அது எப்படி இருக்கு பாருங்க. நமக்கெல்லாம் வெளியில இருந்து பாக்குறதுக்கு புரியவே புரியாது. அவ்வளவு ஞானம். விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த நேர்மையை, நீங்க அரசு அதிகாரிகள் நீங்க அந்த நேர்மையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆபீஸுக்கு டெய்லி காலைல போயிட்டு சாயந்தரம் வரும்போது திமிரோட போலாம். எதிரில் பாக்குற எவனை பார்த்தாலும் விஜிலன்ஸ் மாதிரியே இருக்குதோ, விஜிலன்ஸ் காரனா இருப்பானோ, அவன் வேற ஏன் குறுகுறு நம்மளே பாக்குறான் அப்படின்னு நம்மள அப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு லாரி முன்னாடி விழுந்து செத்து போயிடும். இந்தியன் படத்துல ஒரு வசனம் வரும்ல, கையங்குளமா கைதாயிட்டேன், அப்படியா கைது பண்ணிட்டீங்களா, எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு நீ விட்டுருங்க, டே கைது பண்ண வந்துட்டே காசு கொடுக்குறியாடா அந்த மாதிரி. அது அப்படி ஒரு பொழப்பு நம்ம பொழைக்க வேண்டியல. நம்மகிட்ட கொஞ்சம் நேர்மை, அதை நீங்க அனுபவிச்சு பாருங்க சகோதரர்களே. நான் வந்து அவ்வளவுதான் சொல்லுங்க, நீங்க வந்து அதை அனுபவிச்சு பாருங்க. அது நீங்க அதிகாரிகளை உட்கார்ந்துட்டு சாரி சார் நான் காசு வாங்குறது இல்லை, அவன் சொல்லுவான், ஹலோ மேடம் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன், இப்படித்தான் எல்லாரும் ஆரம்பத்தை சொல்லுவீங்க, ஒழுங்கா வாங்கிட்டு போங்க, வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது ஒன்று அப்படியா சொல்றீங்க, நல்லா தான் இருக்கு. ஆசை காட்டுவாங்க நண்பர்களே. அதை விட பெரிய விஷயம், நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய தொகையை சொல்வார்கள். உனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கும், நீ வந்து கம்ஃபர்டபுளா வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் இவ்வளவு சம்பளம், எனக்கு 30,000 சம்பளம், நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், வீட்டுக்காரர் காசு கொடுக்க மாட்டேன், இது ஏன் செலவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு கையில் வச்சோம். அந்த பிளான்ல தான் பூரா இருக்கீங்க போல. நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தெரிய வேண்டியதான், வழியில் நமக்கு நம்மளும் சம்பாதிக்க முடியல, வீலும் சம்பாதிச்சு போட மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறது போல. 1 லட்சம் ரூபாய் தர்றேன் மேடம், இந்த வேலையை கையெழுத்து போடுங்க சார், இந்த வேலையை முடிச்சுடுவோம், 1 லட்சம் ரூபாய் காதும் காதும் வச்ச மாதிரி. உங்களுக்கு தெரியாது, லிக்விட் கேஷ், பேங்க்ல மாத்தினா தானே லிக்விட் கேஷ். நமக்கு ஒரு கையெழுத்துக்கு 1 லட்சமா, நம்ம படிச்ச படிப்புலாம் வந்துருச்சு, என்ஆர்எஸ் அகாடமியில் கொடுத்த காசெல்லாம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு பெரிய தொகையை சொன்ன உடனே ஒரு பெரிய உற்சாகம் வரும், ஒரு சபலம் வரும், ஒரு சபலம் வரும். அந்த இடத்தை கடந்து போன அந்த இடத்தை கடந்து போன உன்னை ஜெயிக்க ஆளையிடு. இந்த பசங்களுக்கு புரியும். சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்கும், தம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கை பரபர பரபரங்கும். அது எப்பயாவது ஒரு தம் அடிக்க வாத்தியார் பாடினது டக்குன்னு ஒரு பிரேக் விட்டா படம் கீழே போய் ஒரு தம்ம போட்டு வந்துடலாம் துடிப்பான். அந்த ஒரு 2 நிமிஷம் அது வந்து பயங்கர அரிச்சா இருக்கும். சிகரெட் குடிக்காம இருக்க முடியாதுன்னு போகும். தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த பழக்கம் ஒரு 6 மணியான கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அது வேற வாய், இது நார வாய் இடுமா, அந்த மாதிரி. அது 2 நிமிஷம் கடந்து போயிட்டேன்னா தப்பிச்சிடலாம். ட்ரஸ்ட் மீ. நம்மங்க அந்த இன்சிட், அந்த உறுத்தல் வந்து 2 நிமிஷம் தான் இருக்கும். தண்ணி அடிச்சே ஆகணும், தம் அடிச்சே ஆகணுங்கிறது 2 நிமிஷம் இருக்கும். தலையை சிலிப்பிடுச்சா இந்த கழுதையை போயிட்டு அப்படின்னு 2 நிமிஷம் கழிச்சு உட்கார்ந்துருங்க. அது சரக்கோ சிகரெட்டோ பிள்ளைகளோ எல்லா இருப்புல இருந்து வெளியே வந்துடலாம். 2 நிமிஷம் தலையை சிலிப்புங்க.
அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போகும்போது செம்ம அமௌண்டா இருக்கே, நம்ம அம்மாவுக்கு சொல்லாம அமைக்கிடலாம். அந்த அம்மாக்கு இல்லை, அந்த அம்மாக்கு எல்லாம் தெரியும், அவங்க சேர்த்து வாங்கிடுவாங்க. அந்த என் கிரிமினல் ஏறி போயிட்டே இருக்கு ஒருத்தருத. அப்படி 1 லட்சம் ரூபாய் யாருக்கும் தெரியாம அமைக்கலாம் நினைப்போம். அந்த இடம் தான் சபலத்தின் ஆரம்பம் நண்பர்களே. உத்தரவாதமா சிக்குவ எழுதி வச்சுக்கோ. சிலர் முதல் நாளில் சிக்குவார்கள், சிலர் கடைசி நாளில் சிக்குவார்கள். ஒரு நாள் சிக்கியே தீர்வார்கள். மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல முடியல, நீதிமன்றத்தில் பதில் சொல்ல, மறுமையில பதில் சொல்லி ஆகணும். ஆண்டன் பார்த்துக்கிட்டே இருப்பான். வாங்குற சம்பளத்துக்கு உழைக்காதவன், வாங்குற சம்பளத்தோட கூட சம்பளம் வாங்க நினைக்கிறவன், வாங்குற சம்பளத்தை விட கிம்பளம் வாங்க நினைக்கிறவன மக்கள் மன்னித்தாலும், அரசு மன்னித்தாலும், நீதிமன்றம் மன்னித்தாலும் இறைவன் மன்னிக்கவே மாட்டான். இது தார்மீகத்தின் தேசம், இது தார்மீகத்தின் தேசம். இந்த இடத்துல பெரிய மதிப்பீடு தார்மீகத்து இருக்குது.